நெறிமுறை மற்றும் பாய்வு படம் அல்காரிதம் அண்ட் ஃப்ளோசார்ட். கணிப்பொறி கணிப்பொறி என்பது ஒரு மின்னணு சாதனமாகும். இது மூலத் தரவுகளை பயனரிடமிருந்து உள்ளீடாக பெற்று கொடுக்கப்பட்ட கட்டளைகளின்படி செயல்படுகிறது. இதன் விளைவாக கிடைக்கும் தகவலை எதிர்கால பயன்பாட்டிற்காக சேமித்து பின்னர் வெளியிடுகிறது. டேட்டா ப்ராசஸிங் தரவு செயலாக்கம். கணிப்பொறியானது இன்புட் உள்ளீட்டை பெற்று அதை ப்ராசஸ் அதாவது செயலாக்கம் செய்து வெளியீடாக வழங்குகிறது. உள்ளீடானது டேட்டா அல்லது தரவு என்று அழைக்கப்படுகிறது. செயலாக்கம் செய்யப்பட்ட பிறகு கிடைக்கும் வெளியீடு இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த செயல்முறைக்கு தரவு செயலாக்கம் ஆங்கிலத்தில் டேட்டா ப்ராசஸிங் என்று அழைக்கிறோம். நெறிமுறை கணினியால் மனிதர்களைப் போன்று சிந்திக்க இயலாது. அது என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிய அதற்கு தெளிவான படிப்படியான வழிமுறைகள் தேவை. எனவே கணினிக்கு நிரல் அல்லது கட்டளைகளை கொடுக்கும் முன்னர் சரியான திட்டமிடுதல் வேண்டும். அந்த திட்டமிடுதலே நெறிமுறை மற்றும் பாய்வு படமாகும். நெறிமுறை என்றால் என்ன? நெறிமுறை அதாவது அல்காரிதம் என்பது ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கான அல்லது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான படிப்படியான வழிமுறைகளின் தொகுப்பாகும். An algorithm is a step-by-step plan to solve a problem or complete a task. நெறிமுறைகளின் பண்புகள் சிலவற்றை காண்போம். நெறிமுறைகள் எல்லை உள்ளவை. வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான படிகளுக்கு பிறகு நெறிமுறை நிறுத்தப்பட வேண்டும். வரையறை ஒவ்வொரு படிநிலையும் தெளிவாகவும் குழப்பமின்றியும் இருக்க வேண்டும். உள்ளீடு நெறிமுறை உள்ளீட்டு மதிப்புகளை ஏற்க வேண்டும். வெளியீடு நெறிமுறை ஒரு வெளியீட்டை உருவாக்க வேண்டும். செயல்திறன் ஒவ்வொரு படிநிலையும் இயங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒரு எடுத்துக்காட்டை நெறிமுறைக்காக பார்ப்போம். காலையில் பல் துலக்குதல். முதல் படியாக பல் துலக்கும் பல் துலக்கியை டூத் பிரஷை எடுக்கிறோம். இரண்டாவதாக அதில் பற்பசையை தடவுகிறோம். மூன்றாவதாக 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு பல் துலக்குகிறோம். இறுதியாக வாயை தூய்மையாக கழுவுகின்றோம். இது நெறிமுறைக்கான ஒரு சாதாரண எடுத்துக்காட்டாகும். தற்போது 3 எண்களின் கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்க ஒரு நெறிமுறையை காண்போம். படி 1 ஸ்டார்ட். 2 input 3 numbers A, B and C. 3 sum equal to A plus B plus C. 4 output sum. 5 stop. அறிமுகம். பாய்வு படங்கள். பாய்வு படங்கள் flowcharts என்பது குறியீடுகளை பயன்படுத்தி நெறிமுறையை காட்சிபூர்வமாக பிரதிபலிக்கும் வரைபடமாகும். A flowchart is a diagram that visually represents an algorithm using symbols. அடிப்படை பாய்வுபட சின்னங்கள் flowchart symbols. ஓவல் ஸ்டார்ட் ஸ்டாப் தொடங்குவதற்கு அல்லது நிறுத்துவதற்கு. இணைகரம் parallelogram இன்புட் ஆர் அவுட்புட் உள்ளீடு அல்லது வெளியீடு. ரெக்டாங்கிள் செவ்வகம் ப்ராசஸ் செயல்படுத்துதல். டைமண்ட் டெசிஷன் மேக்கிங் ஆர் பிரான்ச்சிங் முடிவெடுத்தல் அல்லது கிளை பிரிப்பு. சர்க்கிள் வட்டம் கனெக்டர் இணைப்பான். ஏரோஸ் அம்புக்குறிகள் ஃப்ளோ ஆர் டைரக்ஷன் பாய்வு அல்லது வழிகாட்ட. தற்போது 3 எண்களின் கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்க ஒரு பாய்வு படத்தை வரைவோம். இங்கே நெறிமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு இணையான பாய்வு படம் இங்கே உள்ளது. ஸ்டார்ட் இன்புட் A, B, C. ஸ்டார்ட் என்பது ஓவலில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்புட் என்பதால் இணைகரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. செவ்வகம் sum equal to A plus B plus C. இணைகரம் அவுட்புட் சம். ஸ்டாப் அல்லது எண் ஓவல். மற்றொரு பாய்வு படம் அல்லது நெறிமுறையை இப்போது பார்ப்போம். 3 எண்களில் எது பெரியது என கண்டறிதல். நெறிமுறை ஸ்டார்ட் input 3 numbers A, B, C. If A greater than B and A greater than C, output A is larger. If B is greater than A and B is greater than C, output B is larger.
Output C is larger. Stop. இந்த நெறிமுறைக்கான பாய்வு படத்தை இப்போது காண்போம். Start. Input ABC is A greater than B. If it is true, you have to check with the C. A greater than C. இரண்டு நிபந்தனைகளும் சரி என்றால் A is large. A greater than B, ஆனால் A greater than C இது தவறு என்றால் C is large. இங்கே A greater than B இது தவறு என்றால் B என்பது பெரியது. B ஐ C உடன் கம்பேர் பண்ணுகிறோம். B greater than C என்றால் B is largest. Suppose B C ஐ விட பெரியது அல்ல என்றால் C is the largest. இறுதியாக stop. So இவ்வாறு நாம் பாய்வு படத்தை வரையலாம். பதிப்பாய்வு மற்றும் பிரதிபலித்தல். இதுவரை நாம் நெறிமுறை மற்றும் பாய்வு படத்தின் முக்கிய அம்சங்களை நாம் கண்டோம். அதனை மீண்டும் நினைவு கூறலாம். சிக்கலான பணிகளை எளிதாக்குவதற்கும் தீர்ப்பதற்கும் நெறிமுறைகள் மற்றும் பாய்வு படங்கள் எவ்வாறு உதவுகின்றன என்பதை நாம் மாணவர்களிடம் விவாதிக்கலாம். மாணவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த திறன்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை மாணவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளலாம். மாணவர் செயல்பாடு. எலுமிச்சை பழச்சாறு தயாரிப்பதற்கான நெறிமுறை மற்றும் பாய்வு விளக்கப்படத்தை மாணவர்களை வரைய கூறலாம்.